ஒரு நாள் ரயில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஒரு சின்ன பெண் கடைசி பேனா பென்சில் போன்ற பொருட்களை வித்துக்கிட்டு இருந்தார். வழக்கம் போல கம்பார்ட்மெண்ட்ல எல்லாரும் மொபைல்ல மூழ்கி கிடந்தாங்க. யாரும் இந்த சிறுமியை கவனிக்க கூட இல்ல. அதனால் அவ முகம் வாடி கிடந்தது. நீண்ட ஹாரன் அடிச்சபடி ரயில் புறப்பட்டு வேகம் எடுத்தது கொண்டிருந்தது. அப்போது இந்தாமா பாப்பான்னு ஒரு அம்மாவின் குரல் கேட்டது. அதிக மகிழ்ச்சியுடன் சிரித்துக் கொண்டே அந்த பொண்ணு திரும்பி பார்த்தா. உன் பேர் என்னம்மா அப்படின்ற அம்மா கேட்கலா அப்படின்ற அந்த பொண்ணு கூறியது. ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டியா அப்படின்ற அம்மா கேட்க உடனே அந்த பொண்ணு நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன் என்று கூறியது. அப்பேன் இங்க வந்து இதெல்லாம் விக்கிற என்று அம்மா கேட்க எனக்கு அப்பா இல்ல, அம்மாவால ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, அதனால இந்த வியாபாரம் பண்ணி நானே எனது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுகிறேன். ஓ சரி, இந்த கர்ச்சீப் என்ன விலை என்று அந்த அம்மா கேட்க அந்த பொண்ணு 20 ரூபாய் என்றது. சரி, உங்க அம்மாவோட போன் நம்பர் தெரியா, நான் உங்க அம்மா கிட்ட பேசணும் என்றார்கள். அந்த பொண்ணு எங்க அம்மா கிட்ட போன் இல்லையே என்று கூறியது. சரி, நான் என் நம்பரை எழுதி தரேன், வீட்டுக்கு போனது உன் அம்மாவை எனக்கு பண்ணி பேச சொல்லு என்றார்கள் அந்த அம்மா. அந்த பாப்பா நான் சொல்கிறேன் என கூறியது. இப்போ நீங்க ஒன்னும் வாங்கவில்லையா என்று அந்த பொண்ணு இயக்கத்துடன் கேட்டது. இனிமேல் இதை எல்லாமே விற்க வேண்டாம், மாசம் யூன் ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவு என்று கேட்டுக்கொண்டே அதற்கு அந்த பொண்ணு 350 ரூபாய் என்று கூறியது. இனி அதை நானே கட்டிடுறேன், நீ வீட்டில் இருந்து கொண்டு ஒழுங்காக நன்றாக படி என ஒரு நொடி பொழுதும் யோசிக்காமல் அந்த அம்மா இந்தா 350 ரூபாய், இந்த மாச ஸ்கூல் ஃபீஸை கட்டிக்க என்று கூறி சுருக்கு பையில் இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தார்கள். மறக்காம உங்க அம்மாவை எனக்கு போன் பண்ண சொல்லு என்று கூறிக்கொண்டே அந்த வயசான அந்த அம்மா சுமக்க முடியாம பழக்கூடையை சுமந்தபடி அடுத்த ரயில் பெட்டிக்கு ஓடினாங்க. அந்த அம்மா செயலை பார்த்ததும் என் முகத்தில் செருப்பால் அடித்தது போல் இருந்தது. 40,000 50,000 சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் அமர்ந்து இருந்தாங்க, நான் உட்பட. இவ்வளவு சம்பளம் வாங்கும் நான் என்ன செய்கிறேன், தேவையில்லாத செலவுகளை எவ்வளவு செய்கிறேன் என்று என் மனதிற்குள் தோன்றியது. பழ வியாபாரம் செய்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பெண்ணுக்கு உதவி செய்றாங்களே, நான் சொகுசாக இந்த அம்மாவை விட பல மடங்கு சம்பாதிக்கிறேன், ஒரு நாளும் இது போன்று உதவி செய்யாமல் இருக்கிறேன். இப்போது இந்த அம்மாவின் செயலை கண்டு எனக்குள் ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணியது. இவ்வளவு கஷ்டப்படுகிற அந்த அம்மாவே உதவி செய்கிற போது என்னால் உதவி செய்ய முடியாதா என்ன என்ற கேள்வி என் மனதிற்கு ஓடியது. அந்த நிகழ்வை பார்த்த அன்றைய தினமே நானும் என் முடிவெடுத்தேன், யாருக்காவது இனிமேல் நானும் உதவி செய்ய வேண்டும் என்று. அதேபோல் உதவி செய்ய தொடங்கினேன். எனக்கு அடுத்த மாதமே சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைத்தது. மிகவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாக இருந்தது. நாம் கொடுக்க நினைத்தாலே கடவுள் நமக்கு கொடுத்து விடுவார் என்பதை உணர்ந்து கொண்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.